Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் RAJLAKSI பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது SSC Cgl கிராஷ் கோர்ஸுங்க. ஒரு 32 நாள். அது 30 நாளில் இந்த கண்டென்ட்ஸ்லாம் நான் முடிச்சு கொடுத்துறேன். நீங்களும் அதே 32 நாளில் இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிங்கனாலே போதும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி சொல்லிடுறேங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு அது நல்லா புரிஞ்சுக்கணும். சிலபஸ் ஈஸி தான். பட் இதில் எங்கே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுப்பாங்கன்னா 1 ஹவரில் இது முடித்தோம். அங்கே தான் கஷ்டம். புரியுதுங்களா? அப்போ இதில் ஸ்பீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய சம் சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் வேலைக்கு ஆகும். ஆனால் அந்த கான்செப்டை எவ்வளோ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றது இருக்குது. புரியுதுங்களா? யார் உங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்க? இதுக்கு வந்து இங்கே பண்ணலாம். இப்போ இருக்க எல்லாமே வெளில கிடைக்கலாம். பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி ஸ்பீடப் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். சரிங்களா? இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 21 ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 22 வரைக்கும் போகும் இந்த கண்டென்ட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வேலிடிட்டி எப்போ வரைக்கும் கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு 1 இயர் வேலிடிட்டிங்க இந்த கோர்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா Tier 1 Tier 2 இதில் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் காட்டுறேன் நோட்டிஃபிகேஷனில். ரெண்டுமே தான் கவர் பண்ண போகிறோம். அதில் எது கவர் பண்ண மாட்டோம், எது கவர் பண்ணுறோன்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ Tier 1 ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இப்போ Day 1 பார்த்தீங்கன்னா அனலாகிஸ் பார்ட் 1 இருக்கும். அதேமாரி ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டுக்கான இது. அப்புறம் நம்பர் சீரீஸில் பார்ட் 1, நவுன்ஸு டைப்ஸ் அது ரூல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டியில் டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுமாரி ஒவ்வொரு டாபிக்ஸாக எல்லாமே அந்தந்த டேயில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுமாரி எல்லாமே கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிவேக்ன்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஓகேங்களா? அதை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த டாபிக்ஸாக வந்துருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 24 டேஸில் முடிஞ்சிடுது. புரியுதுங்களா? 25th டேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிமைனிங் இருக்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸு, அதாவது ஜிகே டாபிக்ஸ் அதான் நடக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்லாம் முடிச்சிடும். ஸோ 32 நாள் இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? அந்த மே 20, 21, 21 பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெல்டு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ இதுக்கு டெஸ்ட் சீரிஸுமே நம்ம இதில் வந்து கொடுப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, என்கிட்ட கொஞ்சம் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், அந்த ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக இருக்குது. அது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது இங்கிலீஷில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அது கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது எதுவுமே கவலைப்படாதீங்க. அதுவும் நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதையும் காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இது வந்து டெஸ்ட்டு. ஓகேங்களா? இது டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். பட் இதுவும் நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன். இது உள்ளே போனீங்கன்னாக்கா இந்தமாரி நிறைய இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னாலே 1920 பாருங்கள், 2021, 22. ஓகேங்களா? இதில் வந்து பிகினர்ஸ் லெவலில் இருக்கும், ப்ரோ லெவல் வரையும் இருக்கும். 2022, 23 Tier 1 மார்க் டெஸ்ட் இருக்கும். இப்போ காம்படிஷன் இதுமாரி எல்லாமே இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சின்னு பார்த்தீங்கன்னாங்களே இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ். பட் கான்செப்டெல்லாம் வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து வெறும் டெஸ்ட் சீரிஸ் தான் வைக்கிற பிளானில் இருந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது இவ்வளோ சம்ஸ் நீங்கள் நான் கொடுக்குற வீடியோ கிளாஸஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற போய்ட்டு எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். புரியுதுங்களா? அதுக்கப்புறமும் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் லேட்டஸ்ட்டாக என்னென்ன தேவையோ அது கூட நான் கொடுக்கவும் ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதில் வந்து இப்போதைக்கு நீங்கள் இதில் எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தா லேட்டஸ்ட்டாக இருக்கிறத செக் பண்ணி பார்த்தாலே போதும். ஓகேவா? உங்களுக்கு எந்த வகையிலையும் குறை இருக்காது, பக்காவாக இருக்கும். சரியா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000ரூவாங்க. நீங்கள் இப்போ ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3000ரூவாய்க்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் கிராஷ் கோர்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் 600ரூவாய்க்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று காட்டும். நீங்கள் எனக்கு 3000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஷ் கோர்ஸ் கிடச்சிடும். அந்த டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுத்துக்குமே ஆக்சஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அதனால் அப்படின்னா நீங்கள் 3600 கட்டி தனியாக வாங்குறதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு 3000 டேரெக்டாக கட்டினீங்கன்னா என்னோடய ஜிபே நம்பரில் நான் உங்களுக்கு ரெண்டுமே ஆக்சஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்துடலாம். என்னென்ன பேட்டர்ன் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ எத்தனை கட் ஆஃப் எடுத்தால் பாஸ் ஆக முடியும், பழைய கட் ஆஃப் என்ன சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பீங்க. அதுவும் நான் சொல்கிறேன். ஓல்டு கட் ஆஃப் இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்னென்னு டேட்டை சொல்லிடுறேன். ஸோ ஆன்லைன் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/5/2023 தான் இருக்குது. ஓகேங்களா? 3ஆம் தேதி முடியுது, அது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 வந்து ஜூலை மாதம் 2023 சொல்லியிருக்காங்க. சரியா? Tier 2 வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க உள்ளுக்குள்ளே போயிடலாம். என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன சேலரி இருக்குன்றதையும் இதில் பாருங்கள். ஓகேங்களா? அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுல 30 வயசு. இப்போ இதில் நீங்கள் கேட்பீங்க சில பேர், ப்ரோ இதில் வந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ ரிலாக்ஸேஷன்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்பீங்க. 32 வயசு 27 வயசு மேக்ஸிமம்லாம் கொடுத்துருக்காங்களே, இல்லை ரிலாக்ஸேஷன்லாம் உண்டுங்க. அதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ இந்த 27 வயசு 30 வயசு 30 வயசு 32 வயசில் என்றைக்கு பிறந்திருக்கணும், என்றைக்குள்ளே பிறந்திருக்கக்கூடாதுன்ற டேட் இங்கே இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம்.
இப்போ நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா ப்ளஸ் 5 இயர்ஸ் ஓகேங்களா. அதாவது இப்போ இங்கே வந்து 27 வயசுனா 27 + 5, 30 + 5னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குன்னா நீங்கள் எழுதலாம். 32 + 5னா 37 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் அந்தந்த போஸ்ட்டுக்கு, புரியுதுங்களா. இப்போ ஓபிசினாக்க நீங்கள் 3 இயர்ஸ். ஓபிசிலேருந்து க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் இருக்குது. ஸோ அதை பார்த்து வாங்குங்க. உங்களோட இயர்லி இன்கம் பொறுத்து தான் உங்களுக்கு க்ரீமி நான் க்ரீமின்றது மாறும், ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்த்துக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரியா, வாங்க இப்போ போஸ்ட் இது என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 47,600 1,51,100. சரியா. இது வந்து குரூப் பி லெவல், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 44,900 1,42,400 rupees. அது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகரி வருது, ஓகேங்களா. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு, ஓகேங்களா. இதுமாதிரி நிறைய கேட்டகரிஸ் வரும். இதுக்கெல்லாம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 20, அப்புறம் 20 to 30, இதுமாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு மாறுது, நல்லா பார்த்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே, இன்டெலிஜென்ஸ் பிரியா, சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாங்க வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா. இதை பாருங்கள். ஸோ இந்த சேலரி எப்படி காட்டுறேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்னென்ன போஸ்ட்டுங்கிட்டு பார்த்துக்கிட்டிங்களா. இப்போ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன் டைட்டாக அதில் தான் டிஃபர் ஆகும், ஓகேங்களா. எக்ஸாமில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எந்தெந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிடைக்கும் கிடைக்காதுன்றது நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் எலிஜிபிளாக இல்லையன்றது. நான் காட்டுறேன். ஓகே, எந்தெந்த சென்ட்ரல் எக்ஸாம் நடக்குன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அதை ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். இங்கே தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஓகேங்களா. இதெல்லாம் தமிழ்நாடு ஏரியா. திருப்பதி அங்கெல்லாம் அந்தான்னு இருக்கவங்க இப்போ எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 2 டயர் நடக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் உண்டுங்க, சும்மா கிடையாது, ஓகேங்களா. ஃபீஸ் எல்லாம் கம்மி தான், அதில் கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ டயர் 1 எக்ஸாமினேஷன் பாருங்களேன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஓகேங்களா. 25 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க்கு, ஓகேங்களா. டைம் அலோடு பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 கொஸ்டின், 50 மார்க்கு, ஓகேங்களா. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 கொஸ்டின்ஸ், 50 மார்க்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ மொத்தம் 100 கொஸ்டினை நீங்கள் 1 ஹவரில் முடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 hour 20 minutes யாருக்கு வரனாக்கா ஸ்க்ரைபு கேட்குறீங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான். அது பேர 7.1, 7.2, 7.3 அந்த ரூல்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இந்த டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குன்னா நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ 100 கொஸ்டின் தானே 1 ஹவரில் அடிச்சுட்டு வந்துருமா, நான் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பண்ணுற மாட்டோமான்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 200 கொஸ்டின் அடிச்சுட்டு வரலாம், புரியுதுங்களா. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. தெரிஞ்ச கொஸ்டினை தான் கரெக்டாக அடிக்க முடியும். அதுலேயும் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஆனால் அந்த இது ஒரு 100 கொஸ்டின் 1 hour 60 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் ஒதுக்குனா கூட 60 கொஸ்டின் உங்களால் அடிக்க முடியும், ரைட்டா. யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் எதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்குன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ரீசனிங்கில் ஸ்ட்ராங் நினச்சிட்டு போவீங்க. இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இன்புட் அவுட்புட் மெத்தடில் வந்து கொஞ்சம் கை வச்சிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு, புரியுதுங்களா. ஈஸியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் வெறும் ரீசனிங் மட்டும் ஸ்ட்ராங் மட்டும் போய்ட்டு அவேர்னஸ் இது விட்டுட்டிங்கன்னா சொல்லி முடிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம், எல்லாத்துலேயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தா மட்டும்தான் இதில் நம்ம கிளியர் பண்ண முடியும். எது டஃப்பாக வரும் எது ஈஸியாக நம்ம கையிலே கிடையாது, ரைட்டு தானே. இதை டிஎன்பிசி மாதிரி கிடையாதுங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு அது யூபிஎஸ்சியில் மாற்றிட்டு இருக்காங்க, அது ஸ்டாண்டர்டே மாறிட்டு இருக்கு. பட் இது எஸ்எஸ்சி வந்து எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்ம யூபிஎஸ்சியில் சிசேட் இருக்குது தெரியுமா, அதுக்கும் அது யூபிஎஸ்சி சிசேட்னாக்கா அதில் வர இதே கண்டென்ட் தான் அதுலேயும் வரும், அதில் ரொம்ப டெப்த்தாக வரும், ஓகேங்களா. அதாவது பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டஃப்பாக இருக்கும் தெரியுமா, பேங்கிங் எக்ஸாமு. அதுவும் சிசேட்டு கிட்டத்தட்ட சேம் தான், புரியுது, அவ்வளோ டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஒரு லெவல் கம்மி தான் நம்ம இந்த இது, ஓகேங்களா. ஆனாலும் உங்களை இந்த 1 ஹவரில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்போ நீங்கள் அடிக்க முடியும்னா ப்ராக்டிஸ், எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கான்செப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதுதான் மேட்ரு, புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.5 மார்க்ஸ், புரியுதுங்களா. ஸோ ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கு 0.5 மார்க் போயிட்டே இருக்கும், புரியுதுங்களா. கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் இருந்தால் போதும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக. ஸோ டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் 1ன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அப்புறம் பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 என்னென்னு பார்த்துருவோம். அதில் செக்ஷன் 1 இருக்குது, புரியுதுங்களா. இந்த செக்ஷன் 1க்கு வந்து 2 மணி நேரம் 15 நிமிஷம் கொடுக்குறாங்க, ஓகேவா. மொத்தமாக
இந்த செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 1 மாடியூல் 2 இருக்குது. அதாவது மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் அதாங்க ஆப்டிடியூடு. ஓகேங்களா. அடுத்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது இருக்கும். 30 கொஸ்டின், மொத்தம் 60 கொஸ்டின். இது ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. ஸோ அப்போ 180 மார்க்கு. ஓகேங்களா. 1 hour ஃபார் ஈச் செக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் செக்ஷன் 2 பாருங்கள். மாடியூல் 1 மாடியூல் 2 இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அது இங்கிலீஷ் ஃபுல்லாக வரும். மாடியூல் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 45 கொஸ்டின் வந்து இங்கிலீஷும், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், மொத்தம் 70 கொஸ்டின். 70 × 3 210 மார்க். இங்கே என்ன சொல்லிருக்காங்க 1 hour ஃபார் ஈச் செக்ஷன் சொல்லிட்டாங்க. இப்போ செக்ஷன் 1க்கு 1 hour நடக்கும், செக்ஷன் 2க்கு 1 hour நடக்கும். புரியுதுங்களா. ஸ்கிரைப் இருக்கவங்களுக்கு 1 hour 20 minutes நடக்கும் ஈச். ஓகேங்களா. ஸோ இப்போ செக்ஷன் 2 முடிஞ்சா. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆப்டிடியூட் வருது, ரீசனிங் வருது, இங்கிலீஷ் வருது, ஜென்ரல் அவேர்னஸ் வருது. இது அப்படியே இங்கே வந்துச்சு, இங்கே இருக்குதா, இந்த 4 வந்துருதா. ஓகேங்களா. இது செக்ஷன் 1 செக்ஷன் 2ல் கவர் ஆகிடுது பேப்பர் 1ல். செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல். அது செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுவும் நம்ம கவர் பண்ணுறோம். அது ஒரு 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 3 மார்க், அப்போ 60 மார்க்கு. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே பாருங்களேன் 15 minutes ஃபார் ஈச் மாடியூல் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. 20 minutes ஃபார் ஸ்கிரைப் பர்சன்ஸ். ஓகேங்களா. இப்போ செக்ஷன் 2. ஓகேங்களா. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2ல் செக்ஷன் 3. ஓகேங்களா. அது நல்லா பாருங்கள். டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் மாடல் சொல்லியிருக்காங்க. 1 டேட்டா என்ட்ரி டாஸ்க்கு. இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைப்பிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதுவும் நீங்கள் அடிச்சிடலாம். அடுத்த பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஓகேங்களா. 100 கொஸ்டின், 100 × 2 மார்க்கு, 200 மார்க்கு. 2 hours ஃபார் ஈச் பேப்பர் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் ஸ்டடீஸு, ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 × 2 மார்க்கு, 200 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க Tier 2 will include conducting of paper 1, paper 2, paper 3 in separate shifts. ஓகேங்களா. பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி, எல்லா போஸ்ட்டுமே பேப்பர் 1 வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. அதை இந்த பேப்பர் 1 இருக்குல்ல, இந்த பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. அது செக்ஷன் 3 வரைக்கும். புரியுதுங்களா. ஓகேவா. இந்த பேப்பர் 2 பேப்பர் 3 யாருக்கு வரும் அப்படின்றது இங்கே சொல்லுவாங்க. பேப்பர் 2 will be note only for those candidates who apply for the post of junior statistical officer. ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்ணுறீங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேப்பர் 2. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்க யாருன்னாக்க who shortlist Tier 1 and for paper 3 for the post of assistant audit officer, assistant accounts officer. ஓகேங்களா. அந்த போஸ்ட்டுக்கு போகிறவங்க மட்டும்தான் அந்த பேப்பர் 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 இருக்குது. அதில் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் நாலேஜ் டெஸ்ட் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்குது. இது வந்து பேப்பர் 1. ஓகேங்களா. செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்க அதில் செக்ஷன் 1, 2, அப்புறம் மாடியூல் 1, செக்ஷன் 3 இருக்குது. இதெல்லாம் பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. என்னடா இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ பேசிக் மாடல் தான். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த மாடல் சொல்லிட்டேன். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கு. பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே கட்டாயமாக எழுதி ஆகணும். பேப்பர் 2 வந்து இந்த ஜேஎஸ்ஓக்கு, பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. டேட்டா என்ட்ரியை வந்து நீங்கள் நல்லா டைப்பிங், இப்போ நார்மலாக கம்ப்யூட்டர் டைப் படிக்கிற ஸ்பீடு இருந்தாலும் போது நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த இது டைப் பண்ணி வந்துடலாம் நீங்கள் அதில். ஓகேங்களா. ஸோ இப்போ இது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. Tier 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோங்க. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த எல்லாமே பக்காவாக கவர் பண்ணுறோம். ஓகேங்களா. நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி லெவலில் தான் இருக்குது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றப்ப உங்களுக்கு சிபிஎஸ்சி லெவலில் தான் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி லெவலில் இருக்காது. அதனால தான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன்லாம் வருது. அதுவும் நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரீசனிங், இங்கிலீஷ்லாம் விட்டுருங்க. ஜென்ரல் அவேர்னஸை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் 2 இருக்குல்ல, அது மட்டும் நம்ம இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல. ஓகேங்களா. இப்போதைக்கு என்னன்னாக்க இப்போ நார்மல் Tier 1, Tier 2 எழுதுறவங்கள எல்லா போஸ்ட்டுக்கு எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய பேப்பருக்குள்ள பேப்பர் 1 ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பண்ணல. ஓகேங்களா. அடுத்து இந்த பேப்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காங்களே. இல்லை ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நீங்கள் உங்களோட ஓன் சப்ஜெக்டாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம் அக்கௌண்டிங்கு. ஓகேங்களா. மற்றபடி எக்கனாமிக்ஸு, கவர்னன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஃபுல்லாக ரொம்ப டெப்த்தாகவே பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா. ஸோ இதாங்க இப்போதைக்கு நம்ம பண்ணுறது. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், இதான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 3000 தான்.
இப்போ அடுத்து உங்களுக்கு கட் ஆஃப் காட்டுறேன். இது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமுங்க, சரிங்களா. இதில் வந்து கேட்டகரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், 25% ஆல் அதர் கேட்டகரிஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த கேட்டகரிஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 3 சேர்த்து கட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸ்க்கு 137, 131, 152, 154, 158, 128, 96 இதெல்லாம் இருக்கும். இதை பார்த்து பயப்படாதீங்க. அடுத்த லிஸ்ட்டு 2 பாருங்கள். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுறீங்க தெரியுமா, பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து அவங்களுக்கான கட் ஆஃப் இது 150, 150, 167, 169 இந்தமாரி இருக்குது, சரிங்களா. அடுத்த லிஸ்ட்டு 3 ஓகேங்களா. ஏஏஓ ஜேஎஸ்ஓ ஓகேங்களா. டயர் 1 ஃபார் அப்பியரிங் இன் டயர் 2 பேப்பர் 1 ஃபார் போஸ்ட் அதர் தென். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட்டு 3 வந்து எப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2 பேப்பர் 3 எழுதிருக்க மாட்டீங்க, ரைட்டா. அதாவது டயர் 1 எழுதிருப்பீங்க, டயர் 2ல் பேப்பர் 1, அது எல்லா போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதில் எதுனா ஏஏஓ ஜேஎஸ்ஓ தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும், அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் அந்த ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல அது தவிர்த்து நீங்கள் எழுதிருக்கிறது இதுதான் உங்களுக்கு தேவைப்படும், புரியுதுங்களா. இந்த கேண்டிடேட்ஸ் அவைலபிள் பாருங்கள், 3,60,432 பேர் எலிஜிபிள் ஆகிருக்காங்க. இதில் எஸ்சி கேட்டகரியில் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 89 மார்க்கும், ஓகேங்களா. நான் அந்த பாயிண்ட் இதெல்லாம் விட்டுறேன், நான் 89 மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா. எஸ்டிக்கு வந்து 77, ஓபிசிக்கு 114, இடபிள்யூஎஸ்க்கு 102, யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 114, இஎஸ்எம்க்கு 40, ஓஹெச்க்கு 70, ஹெச்ஹெச்க்கு 40, விஹெச்க்கு 40, பிடபிள்யூடி அதர்ஸ்க்கு 40, ஓகேங்களா. இதான் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 114 இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ இருந்த போஸ்டிங் என்ன இப்போ எந்த போஸ்டிங்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்தை விட இப்போ போஸ்டிங் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக இதில் கட் ஆஃப் குறையலாம், ஓகேவா. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் மேட்டர். ஸோ கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஒரு 114 மார்க்ஸ் வந்து தாண்டணும், அப்படி தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் என்னது, நம்ம இப்படி சும்மா ஒரு 125 மார்க்ஸ் டார்கெட் வச்சுப்போமா. அதாவது டயர் 1 டயர் 2, என் டயர் 2ல் பேப்பர் 1. இப்போ உங்களுக்கு டயர் 2ல் பேப்பர் 1 என்னன்னு பாருங்கள் அங்கே, ஓகேங்களா. அதாவது 200 மார்க்கில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 114 லாஸ்ட்டாக ஓபிசிக்கு வருதுன்னா யோசிச்சு பாருங்கள், ஓகேவா. இந்த 200க்கு நீங்கள் இவ்வளோ எடுக்கிறீங்க. ஸோ டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 200க்கு 89, அதாவது ஒரு 90 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கனாலே எஸ்சியில் கிளியர் ஆகிடுவீங்க. 70 எடுத்திங்கன்னா எஸ்டியில் கிளியர் ஆகிடுவீங்க. ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு 115 எடுத்தால் கிளியர் ஆகிடுவீங்க. இடபிள்யூஎஸ்க்கு 103 எடுத்தால் கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் மேட்ருங்க, புரியுதுங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன அர்த்தம், அப்போ நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுறேனே, நீங்கள் இந்த 100 கொஷினில் ஒரு 50 கொஷின் கரெக்டாக அடிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க, புரியுதுங்களா. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு சொல்கிறேன். அதே வந்து ஒரு 58 கொஷின்ஸ் அடிக்கிறீங்கன்னா ஓபிசி யூஆர் இந்த கேட்டகரியில் வந்து டயர் 1 கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டயர் 2 பற்றி நம்ம அந்தந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றாங்க, இதுக்கான ஒரு கைடன்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, புரியுதுங்களா. ஆனால் நீங்கள் இப்போ வந்து இது எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லாக இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னாக்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் எக்ஸாமோ இன்சூரன்ஸ் எக்ஸாமோ அதில் இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் கேட்போம். அது வேறு லெவலில் நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ண ஆசைப்படுறவங்க ஃபீஸ் வந்து 3000 தான். இதே என்னோட ஜிபே நம்பர் 9600819370. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கோர்ஸ் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். எந்த டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அந்த வீடியோஸில் இது பார்த்துட்டிங்கன்னா அந்த டவுட்டும் வராது, அதுதான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா. ஸோ ஏப்ரல் 21 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, லேட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். TNPSC குரூப் 1 கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எக்ஸாம்ஸ் வருதுங்க, எல்லாமே நான் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. வெறும் TNPSC மட்டும் இல்லாமல் இப்போ SSC இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது என்னென்ன பண்ணலான்ற பிளானும் இருக்குது, ஓகேங்களா. யூபிஎஸ்சி எக்ஸாம் யார் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்க போகிறீங்க, எனக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, அதுக்கான கோர்ஸும் நம்ம ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா. கவலைப்படாதீங்க, ஓகேவா. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.